வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் பள்ளிவாசல் இருக்கிறதா? ஆம், இருக்கிறது. ஐவேளை தொழுகைக்கு அல்லாஹு அக்பர் என்ற கம்பீர முழக்கத்துடன் வாங்க சொல்லப்படுகிறதா? ஆம், சொல்லப்படுகிறது. உங்களுக்கு வயது என்னவாக இருக்கட்டும், 40, 50, 60, 70 அல்லது அதைவிட கீழ் அல்லது அதைவிட மேல், உங்கள் வாழ்க்கையில் என்றைக்காவது பாங்கு சொல்லியிருக்கிறீர்களா? பாங்கு சொல்வது ஒரு சுவை. தொழுகைக்காக வேண்டி அழைக்குகின்ற அந்த வார்த்தைகள் ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும் சொந்தமானதல்ல. நாம் மோதினார் என்று ஒரு பிரிவினரை ஒதுக்கிவிட்டோம். பாங்கு சொல்லி பாருங்கள். அதனுடைய அர்த்தத்தை பொருள் உணர்ந்து சொல்லி பாருங்கள். ஹையால சலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள் என்று அடையுங்கள். வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று அடையுங்கள். இந்த உலகத்திலே எதுவும் பெரிதல்ல, இறைவன் மட்டும்தான் பெரியவன் என்ற அர்த்த புஷ்டியை அடங்கி இருக்கக்கூடிய அந்த சொற்களை பயன்படுத்தி பாங்கு சொல்லுங்கள். முதல் தடவை கொஞ்சம் வெக்கமாக இருக்கும், கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். நீங்கள் சொல்லி பழகிவிட்டால் இந்த பாங்கு உங்களை அப்படியே கவர்ந்து இழுக்கும். அடுத்து நீங்கள் பாங்கு சொல்ல ஆரம்பித்து விடுவீர்கள். ஏன் இவ்வளவு பீடிகை என்று கேட்கிறீர்களா? கியாமத்து நாளிலே யார் எல்லா மக்களுக்கும் நிற்கின்ற அந்த நேரத்தில் பாங்கு சொன்னவருடைய கழுத்து தான் உயரமானதாக இருக்கும். உயர்ந்த பொசிஷனில் அவர் காணப்படுவார் என்ற நபிமொழி பாங்கினுடைய முக்கியத்துவத்தை நாம் வலியுறுத்துகிறது. எங்கே புறப்பட்டு விட்டீர்கள் பாங்கு சொல்வதற்கா? சொல்லி பழகுங்கள். உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு போங்க, வாய்ப்பை கேளுங்க, பாங்கு சொல்லுங்க, பயன்பெறுங்கள். இறைவன் புரிந்து கொள்வதற்கு அருள் புரிவானாக.